அமெரிக்காவோட உலகத்துக்கு ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அட பாவி மனுஷா, இப்ப மட்டும் யுத்தமா வந்துருச்சுன்னு கேட்க கூடாது. ட்ரேட் வாரை பத்தி பேசுறோம். ஒரே சமயத்துல அம்புட்டு வேறு பயக்கூடிய ட்ரேட் வார். ஆனா இந்த மத்திய கிழக்குல உள்ள ராசா பயலுக தான் இதுல பெரிய அளவு கிங்கு. காரணம், இந்த மனுஷன் என்னத்தையா சேட்டையை பண்ணி புடுவான். முதல்ல நம்ம கூப்பிட்டுருவோம். கூப்பிட்டு ட்ரில்லியன் கணக்குல தலையில கொட்டி அனுப்பிச்சு விட்டுருவோம்னு அனுப்பிச்சு விட்டார்கள். அப்ப கூட இஸ்ரேலோட சேர்ந்து கத்தாருக்குள்ள வெடி வச்சுட்டாங்க. இல்ல இல்ல அது வேற கணக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வெடிய வச்சுட்டு கடைசியில நம்ம இப்படிலாம் திட்டக்கூடாதுங்கிறக்காக பெஞ்சமின் நெதன்யாவே உட்கார வச்சு ஃபோன் போடு. ஏன் முன்னாடியே நீ பேசு. உன் ஊருக்கு போனா நீ பேசி தொலைய மாட்ட அப்படின்னு ஃபோன் போட வச்சு மன்னிப்பு கேட்டு சுமூகமா முடிச்சு விட்டாரு. இது அம்புட்டுக்கு காரணம் அன்னைக்கு ட்ரில்லியன் கணக்குல தலையில கொட்டினதுதான். இப்படி எல்லாராலையும் கொட்ட முடியுமா? கொட்ட முடியாது. அதுக்குன்னு சரண்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா, சரண்டர் ஆயிக்கிறோம் அப்படின்னு நிறைய நாடுகள் சரண்டர் ஆனார்கள். ஆனா ட்ரேட் வார் இந்தியா பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா சரண்டர்லாம் ஆக முடியாது. மியூச்சுவல் பெனிஃபிட், உனக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட், ஒத்துக்கிட்டா ஓகே. இல்லாட்டி சண்டை கிடையாது. ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்து பேசுவோம், உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். ட்ரேட் வார் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மத்த டிஃபென்ஸ் டீல் போடுவோம். மத்த பயலுகளை அடிக்கிறதுக்கு ஒண்ணு சேர்ந்து போவோம், குறிப்பா சீனாவ. அதுக்கப்புறம் நாங்க தேவையில்ல அப்படின்னு எந்த ஆட்டத்தையும் கிளைக்காம இந்தியா ஒரு ஆட்டத்தை ஆடிச்சு. அது அமெரிக்காவும் எதிர்பார்க்கல, உலகத்துல எந்த நாடும் எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து எல்லா பேரும் இதே ஸ்டைல எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களுக்குன்னு உள்ள பேட்டர்ன்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சார்கள். நல்லா பண்ணுங்கடா, ஜவ்வுன்னு பண்ணுங்கடா, ஜோரா பண்ணுங்கடா அப்படின்னு நம்மளை கிளப்பி விட்டு உட்கார்ந்துக்கிட்டோம். இப்ப மெல்ல மெல்ல அதுக்கான ரிசல்ட் வருது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து ட்ரேட் வார்ல இருந்து சில பொருட்களை தூக்கி விட்டுருக்காரு. அதாவது அக்ரிகல்ச்சர் பொருட்களை தூக்கி விட்டுருக்காரு. இது உள்ளூர் சந்தையில மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்துச்சு. அண்ணன் யாரு அப்படின்னா, முட்டை விலையை நான் குறைச்சிட்டேன் பாரு அப்படின்னு முக்கி முக்கி குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. எப்ப? 2 வாரமா குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸை போய் தேடக்கூடாது. இது நடந்து 3 மாசமாச்சும் இருக்கும். அப்ப போய் தேடினா கிடைச்சு போயிடும். அப்ப அது நடந்து ரொம்ப காலமாச்சு. இனி வரும் காலங்கள்ல குதிக்கணும்ல. அதுக்காக இப்ப அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட பின்வாங்கினது மூலியமா ஏகப்பட்ட பொருட்கள் குறையுது. காலையில எந்திரிச்சு குடிக்கிற டீல இருந்து நைட்டு படுக்கும்போது சில பேர் பால் சாப்பிடுவீங்க, சில பேர் வாழைப்பழம் சாப்பிடுவீங்க. 2மே குறையுது. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டாய்ங்க. அந்த மாரி காலையில இருந்து இரவு வரை சாப்பிடக்கூடிய பல பொருட்கள் குறையுது. அவங்க ஊர்ல விலைவாசி குறையும். நமக்கு இங்க இருந்து அக்ரிகல்ச்சர்ல ஏத்தி விட்டதுல ஏகப்பட்ட தலைவலிகள் நீங்கி போச்சு. இந்த அளவுக்கு மனுஷன் இறங்கி வந்திருக்கார். இதுக்கு உள்ளூர் ஆடியன்ஸ் மட்டும் பொறுப்பான்னு கேட்டா, வெளியில இருந்து போகக்கூடிய விஷயங்கள். காரணம், இந்தியாவை பொறுத்த வரையும் அம்புட்டையெல்லாம் செய்ய முடியாது. 1, 2 விட்டு கொடுப்போம். 1, 2 நீங்களும் விட்டு கொடுங்க. பழையபடி டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இதுல முக்கியமான விஷயமா எல்பிஜிய உள்ளுக்குள்ள இறக்குறோம். இத 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம விரிவா பார்த்துட்டோம். இருந்தாலும் வர ஆண்டு, இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. முழுமையா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள அமெரிக்காவோட எல்பிஜி டிராவல் ஆக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு 10% இருந்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணி போக ஆரம்பிச்சோம் அப்படின்னாலும் போதுமானதுதான். தாராளமா அமெரிக்காவுக்கு எங்கிட்டோ ஒரு பக்கம் கல்லாப்பெட்டியை இப்ப திறந்தா போதும். பயப்புள்ள குஷி ஆயிருவான். குஷி ஆகாட்டி இதையே வச்சு குஷி ஆயிக்க. போக போக இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் பெருசு அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கோம். ஆனா இதுல முக்கியமான இன்னொரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, இந்தியாவோட எல்பிஜி மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இன்னமும் விரிவடைஞ்சு போகும். அதுல பிளேயர்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு. கொட்டி கிடக்கு. கொட்டி கிடக்கு அப்படின்னு அண்ணன் அமெரிக்காவே எப்படி உள்ள நுழையிறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருந்த காலகட்டம். நீ நினைக்கிறத விட நிறைய இருக்கு. நீ தாராளமா வரலாம் சாமி அப்படின்னு சொல்லி தான் கேட்ட திறந்து விட்டுருக்கோம். இது நமக்கும் பெனிஃபிட் தான். இல்ல இல்ல சரண்டர் ஆயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஆட்கள் நிறைய பேர் சொல்லக்கூடும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தன் பேசிட்டு போறா, ஏன் நிறைய பேர் நீ எல்லாரையும் இழுக்கிற அப்படின்னு நிறைய பேர் வேற கோச்சுக்கிறீங்க. அதுவும் உண்மைதான். யாரோ 1, 2 பேர் பேசக்கூடும். ஆனா இது சரண்டருக்கான ஒரு விஷயம் கிடையாது. காரணம், மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை யுத்த சத்தம். இதுல வளைகுடா, ரஷ்யா இப்படின்னு எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை பூரா ரவுண்டு கட்டி ஏதோ ஒரு சிக்கல்ல வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய 10 பிளேயர்கள் கிட்டே பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணா மட்டும்தான் என்னைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 10% ஒரு 5 உங்களுக்கு பிரிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி நம்மளால விளையாட முடியும். அப்படி அமெரிக்காவை தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவனையும் தூக்கி பக்கத்துல உட்கார வச்சு லைன்ல நீ நில்லு, உன்கிட்டே நாங்க வாங்குறோம் அப்படிங்கிறது தான் சமத்து பிள்ளைக்கு அழகு. இந்தியா ரொம்ப காலமாவே ஒரு 12 வருஷமாவே சமத்து பிள்ளைதான். இப்ப அந்த தியரியை தான் எடுத்துட்டு போறோம். அதனால வரும் நாட்கள் ட்ரேட் வார்ல ஜம்முன்னு ஜெயிப்போம்.
இல்ல அமெரிக்காவை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க அன்னைக்கு பார்க்கலாம். சில பேர் அமெரிக்காவோட கட்டி உருள்றதா ஜெயிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறார்கள். அமெரிக்காவோட கட்டி உருள்ற அளவுக்கு நமக்கு எந்த பஞ்சாயத்துமே கிடையாது. அவன் ஒரு வியாபாரி, நம்ம ஒரு நாடு. வியாபாரி கூட எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? தேவையே கிடையாது. இந்த அடிப்படையே புரியாம நாட்டுக்குள்ள நெறைய பேர் இருக்காரு. வரலாற்றுல ரொம்ப பின்னாடி போய் உதாரணம் குடுத்துட்டு வர முடியும். ஆனா தேவையில்ல அப்படின்னு நம்ம ஆட்களே நெறைய பேர் ஃபீல் பண்றார்கள். யாரோ ஒருத்தன் பேசுறதுக்கு உட்கார்ந்து ஊரே சேர்ந்து அவனுக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிற தேவை கிடையாது. ஒரு காலகட்டத்துல அவனே புரிஞ்சுக்குவான். இல்ல புரியாமயே போய் தொலைறான். யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னனால இதை இங்கே விட்டுறணும். ட்ரேட் வார பொறுத்தவரை இப்போதைக்கு ஃபுட்டுல இருந்து வெளில வந்திருக்கோம். மற்ற விவகாரங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல வெளியில வெற்றிகரமா இந்தியா எடுக்கும் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை.